வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தங்கவயல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கிருஷ்ணகிரி லைன் ஜனதா குடியிருப்பு பகுதியில் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த தினம் மற்றும் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தங்கவயல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவரும் கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பிரபல வழக்கறிஞர் தோழர் ஜோதிபாசு மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி துவக்கி வைக்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கர் புகைப்படத்துக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அண்ணல் அம்பேத்கர் நூலகத்தை திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக குடியிருப்பு பெண்களுக்கு சேலைகள் பரிசாக வழங்கப்பட்டது. தங்கவயலுடைய BML இருந்து SCST அமைப்பை சார்ந்தவர்கள், இன்றைக்கு சேவ் KGF அமைப்பை சார்ந்தவர்கள், அம்பேத்கர் அகாடமியை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே நாம் ஒன்று செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருப்பவர் சொல்லுகிறார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? ஜனாதிபதிக்கே இன்னைக்கு உத்தரவு போடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது நாடா? இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு முறை வரலாமா என்கின்ற ஒரு குரலை எழுப்புவது இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் இன்றைக்கு பேசுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதை, இன்றைக்கு த்ரெட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்பதை இவர் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு எல்லா பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். என்ன அப்படிப்பட்ட உத்தரவு சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் நலனுக்காக பல சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். 10 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டங்களை சட்டமன்றம் ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அதை ஒப்புதல் கொடுக்காமல் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிற அந்த பில்ஸ் ஜனாதிபதியும் அதை நிலுவையில் வைக்கிறார். அப்படியானால் மக்கள் நலனுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொண்டு வருகிற நலத்திட்டங்களை, அரசு ஆணைகளை அரசின் அதை சட்டமாக்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலையிலே இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த 10 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பில்களை இன்றைக்கு அங்கீகாரம் செய்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா? ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறதா? கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறதா? சட்டமன்றத்தினுடைய முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இந்த நாட்டிலே எழும்பி இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை இன்றைக்கு ராஜ்யசபானுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர்கள் மூலியமாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மனுஸ்மிருதியை, மனு தர்மத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருகிற வேலையை இந்த அரசு செய்கிறது. அப்படியானால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த இடத்திலே நான் ஒன்று சொல்லுகின்றேன். சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு இங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி தங்கவயலில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களை, இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அழைத்து தங்கவயலிலே அரசியல் சாசன சட்டத்தை காப்போம், த்ரெட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற அந்த தலைப்பிலே மிகப்பெரிய கருத்தரங்கை தங்கவயலிலே நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்படி ஏற்படுத்துகின்ற போது இந்த அமைப்பினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அந்த அரங்கத்திலே, இந்த விவாதத்திலே கலந்து கொண்டு பேசுகிற பேச்சாளராக அழைப்போம் என்பதை கூட இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். ஏதோ கிருஷ்ணகிரி லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியா ஸ்கீம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில யாரோ ஒரு 40 பேர்
பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி தங்கவயலில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைப்பார்களே, ஆனால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை. இந்த இடத்திலே மிகப்பெரிய படித்தவர்கள், நீங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் படித்த காரணத்தினால் மட்டுமே இன்றைக்கு இந்த நாடு, இந்த உலகம் இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை போற்றுகிறது. படிப்பு என்கின்ற அந்த ஆயுதத்தை தவிர வேறு எதுவும் சொத்தல்ல. உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். படிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்தி நிற்க வைக்கும். படிப்பு மட்டும்தான் இந்த சமுதாயத்திலே நம் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே உங்கள் பிள்ளைகளை இந்த நூலகத்திற்கு அனுப்புங்கள். உங்கள் பிள்ளைகளை 1 மணி நேரம், அரை மணி நேரம் இந்த நூலகத்திலே படிக்க அனுப்புங்கள். தினம் இங்கே பத்திரிகைகளை படிக்க அனுப்புங்கள். இந்த இடத்திலே இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு டியூஷன் சென்டரை கூட உருவாக்கலாம். அப்படியெல்லாம் உருவாக்குகின்ற போது இந்த இடத்திலே கல்வி மலர்ந்தால் மிக சிறந்த ஒரு பூங்காவாக இந்த பகுதி மாறும் என்பதை கூறி இந்த நூலகத்தை மென்மேலும் சீரும் சிறப்புமாக இன்றைக்கு சொல்லுகின்றேன். 35 வார்டுகள்ல லைப்ரரிக்கு முனிசிபாலிட்டியில பில்லாவது. இந்த வார்டுல எங்க லைப்ரரி? யார் அந்த எத்தனை புக்குங்களை போடுறீங்க? இந்த லைப்ரரிய நகர சபை எடுத்து நடத்தணும். இங்க ஒரு ஆளு நகர சபை நியமிக்கணும். அந்த வேலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உங்கள் சார்பாக கமிஷனரை பார்த்து இந்த நூலகத்தை நடத்தப்பட வேண்டும். அதே போன்று தங்கவயலில் இருக்கக்கூடிய 35 வார்டுகளிலும் முக்கியமாக ஸ்லம் பகுதிகளிலே லைப்ரரி அரசு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நகரசபைக்கு வைப்போம். தங்கவயலிலே கல்வி பூங்காவாக மீண்டும் மாற்றுகின்ற வேலையை உங்களோடு இணைந்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செயல்படும். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கம் அல்ல. ஒரு தனிப்பட்டவரை அரசியலிலே எம்எல்ஏவாகவோ கவுன்சிலராக உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டதல்ல. தங்கவயலிலே ஏற்படுகின்ற அநீதிகளை தட்டி கேட்டு தங்கவயல் வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் என்பதை இந்த நேரத்திலே கூறி நாம் அனைவரும் இணைந்து இந்த தங்கவயலை பாதுகாப்பதிலே முதன்மையாக நின்று செயல்படலாம். எனக்கு இந்த இந்திய திருநாட்டிற்கு அரசியல் சாசன சட்டத்தை வழங்கிய பிதாமகன் அவர்களுடைய 134ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா விசிகா கோலார் மாவட்ட கமிட்டியின் சார்பாக அதனுடைய தலைவி சகோதரி புஷ்பா அவர்கள் மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கிற சேவ் கேஜிஎஃப் ஆலோசகரும் பாசமிகு சகோதரர் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற பெங்களூரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மூலநிவாசி அம்பேத்கர் சங்கம் தலைவர் மோசஸ் தேவராஜ் அவர்களே, குப்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு சித்தூர் மாவட்டத்தை சார்ந்த விசிகா அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாலகிருஷ்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பிஎம்எல் தொழிற்சாலையினுடைய எஸ்சிஎஸ்டி அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமுகம் அவர்களே, பமல் தொழிற்சாலையிலே சிறந்த அதிகாரியாக பமல் தமிழ் மன்றத்தை வளர்த்தெடுப்பதிலும் அம்பேத்கர் அகாடமியினுடைய தலைவரும்
எங்கள் சேவ் கேஜிஎஃப் அமைப்பினுடைய ஆலோசகருமான மரியாதைக்குரிய சகோதரர் பிரதாபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இங்கே பங்கேற்கவில்லை. ஆனால் சேவ் கேஜிஎஃப் அமைப்பை கட்டியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களோடு அந்த அமைப்பு உருவாகின்ற நேரத்திலே தூணாக இருந்த விசிகா அமைப்பினுடைய அமைப்பாளர் மற்றும் எங்கள் சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய